பார்ப்ட் ஒயர் சண்டே. 1961 ஆகஸ்ட் 13 கிழக்கு ஜெர்மனியின் கம்யூனிஸ்ட் அரசு ஓர் இரவுக்குள் பெர்லினை இரும்பு திரையால் பிரித்து உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நாள். 1945 நாசி ஜெர்மனி சரிந்த பிறகு வெற்றியாளர்களான அமெரிக்கா, சோவியத் யூனியன், பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஜெர்மனியை 4 ஆக்கிரமிப்பு மண்டலங்களாக பிரித்தன. அமெரிக்கா தென்மேற்கு ஜெர்மனி, இங்கிலாந்து வடமேற்கு ஜெர்மனி, பிரான்ஸ் தென்மேற்கு சிறிய பகுதி, சோவியத் யூனியன் கிழக்கு ஜெர்மனி என அவை 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன. பெர்லின் நகரமும் இதேபோல் பிரிக்கப்பட்டது. ஆனால் அது முழுமையாக சோவியத் மண்டலத்திற்குள் இருந்தது. 1949 அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய மேற்கத்திய மண்டலங்கள் இணைந்து மேற்கு ஜெர்மனி, அதாவது பெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி (FRG) உருவாக்கப்பட்டது. சோவியத் மண்டலம் கிழக்கு ஜெர்மனி, அதாவது ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் (GDR) ஆனது. இவ்வாறு 1949 முதல் ஜெர்மனி 2 நாடுகளாக பிரிந்தது. பனிப்போர் காலத்தில் மேற்கு ஜெர்மனி கேபிட்டலிசம் மற்றும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு விரைவாக வளர்ந்தது. கிழக்கு ஜெர்மனி கம்யூனிஸ்ட் ஆட்சியுடன் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பின்னடைந்தது. கிழக்கு ஜெர்மனியின் ஏழ்மை, அடக்குமுறை மற்றும் பொருளாதார சரிவு காரணமாக ஏராளமானோர் மேற்கு ஜெர்மனிக்கு சென்றனர். 1949 முதல் 1961 வரை சுமார் 27 லட்சம் பேர் கிழக்கு ஜெர்மனியை விட்டு வெளியேறினர். இவர்களில் பெரும்பாலானோர் திறமைமிக்க தொழில்நுட்ப நிபுணர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் போன்றவர்கள். இது கிழக்கு ஜெர்மனிக்கு பிரெயின் ட்ரெயின் எனப்படும் திறன்குறை பிரச்சனையை ஏற்படுத்தியது. சோவியத் பிரதமர் நிகிதா குருஷோவ் 1958 பெர்லின் அல்டிமேட்டம் எனப்படும் வலுவான எச்சரிக்கையை வெளியிட்டார். பெர்லின் மேற்கு ஜெர்மனியுடன் இணைந்திருக்க கூடாது என்றும் அதை சுதந்திர நகரமாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய மேற்கத்திய சக்திகள் இதை நிராகரித்தன. இது பனிப்போரின் தன்மையை மேலும் இறுக்கமடைய செய்தது. இதையடுத்து கிழக்கு ஜெர்மனியின் தலைவர் வால்டர் உல்பிரிக்ட், சோவியத் தலைவர் குருஷேவ் ஆகியோர் கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் பிரிக்கும் வகையில் ஒரு தடுப்பு சுவரை எழுப்ப திட்டமிட்டனர். இதற்கான பணி 1961 ஆகஸ்ட் 12 நள்ளிரவு தொடங்கி ஆகஸ்ட் 13 அதிகாலைக்குள் முடிவடைந்தது. ஒரே இரவுக்குள் பெர்லினை சுற்றி 155 கிலோமீட்டர் நீளத்திற்கு கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டன. சாலைகள் துண்டிக்கப்பட்டன. டிராம்கள் நிறுத்தப்பட்டன. ஆகஸ்ட் 13 காலை பிரம்மாண்டமான பெர்லின் சுவர் எழுந்து 2 ஜெர்மனி பகுதிகளையும் பிரித்திருந்தது. கிழக்கு ஜெர்மனியின் தலைவர் வால்டர் உல்பிரிக்ட் இதற்கு ஆன்டி பாசிஸ்ட் பாதுகாப்பு சுவர் என்று பெயரிட்டு தனது செயலை நியாயப்படுத்தினார். மக்கள் இதனை கம்பிவேலி ஞாயிறு என்று குறிப்பிட்டனர். இந்த பெர்லின் சுவர் பனிப்போரை உறுதிப்படுத்திய சின்னமாக வரலாற்றில் பதிவு பெற்றது. பனிப்போர் முடிந்து 1989 நவம்பரில் இந்த சுவர் வீழ்ந்த போதிலும் இன்றும் இதன் எச்சங்கள் அடக்குமுறையின் அடையாளங்களை உலகிற்கு நினைவூட்டுகின்றன.